மக்களே ஹாய் மக்களே, இது திருமதி யமலா தாமஸ் இணைய படைப்பாளிகள் 2026 பெருமிடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் வலையொலி சேனல். நான் உங்கள் கேஸ் மக்களிட சொன்னீங்க வலையொலி சேனலில் வனத்து பூச்சி நிகழ்ச்சியில் தேன்மிட்டாய் 96வது எபிசோடில் உங்கள் எல்லோரும் சந்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிற மக்களே இந்த வாரம் என்ன சிறப்பு நிகழ்ச்சினா மக்களே, ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கணையினரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் உள்ள சிறார்கள் தான் இந்த வரகா சொல்ல போகிறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை மக்களே, போன வாரத்தினுடைய தொடர்ச்சி தான் மக்களே. போன வாரத்தில் நமக்கு 30 நிமிஷம் இருக்கணும் மக்களே, ஆனால் ஒரு மணி நேரம் இருந்தனால இது நம்ம 2ஆக பிரிச்சுருக்கோம் மக்களே. போன வாரம் 10, இந்த வாரம் 10. வாங்க மக்களே, நம்ம பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் உள்ள சிறார்கள் சொல்கிற கதையெல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கலாம் மக்களே. இப்போ நம்ம தேமியாக்குள்ள யார் எடுத்து அழகாக கற்றுக்குறாங்க தெரியுமா மக்களே? ஆமாங்களே, நம்ம சென்னை கண்ணையினரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் 6ஆம் வகுப்பு படிக்கும் ராகவா. நம்ம ராகவா அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு பையன் இருப்பான். அவன் தேன்கூட்டு மரத்தில் தேன்கூடு இருந்துச்சான். அதை கல்லை விட்டு அடித்த உடனே அந்த தேன்கூடெலாம் உடஞ்சிடுச்சு. அந்த தேனெல்லாம் துரத்திக்கிட்டே அவனை கடிச்சு ஒத்திடுச்சான். அவனுக்கு ரொம்ப வீங்கினோடனே அவன் ஹாஸ்பிட்டல் போனானான். ஹாஸ்பிட்டல் போன உடனே மூடி இருந்துச்சான். சரி, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனாங்களாம், அங்கேயும் மூடி இருந்துச்சான். அப்புறம் பைக்கில் போன உடனே சிக்னல் போட்டாங்களாம், டிராஃபிக் ஜாம் உடனே நின்றுட்டாங்களாம். உடனே அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் வச்சு சின்னாமலை தடவுனாங்களாம். அதுக்கப்புறம் அந்த தேனீகள்லாம் கூடு கட்டுச்சான். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் வாங்க மக்களே, நம்ம கதைகளை போய் தெரிஞ்சுக்கலாம். பேர் ராகுவா, 11 வயசு, பால் ரக்ஷா பாரத்லேருந்து பேசுகிறேன். கனி நகர் 6th ஸ்டாண்டர்ட். இப்போ ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஊரில் தேனி கூடு கட்டிச்சான். அந்த தேனியை ஒரு பையன் கல்ல அடிச்சான். கல்லடிச்சு அந்த தேனியை அவன் பின்னாடியே போச்சான். அவன் பின்னாடியே போயிட்டு அவனுக்கு ஒத்துச்சான். அவனுக்கு வீக்கமாயிடுச்சான். ஹாஸ்பிட்டல் போனாங்களாம். ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லையா. அப்புறம் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போனாங்களாம், அங்கேயும் மூடிச்சு. அப்புறம் பைக்ல போனாங்களாம், சிக்னல் போட்டாங்களாம், நின்றுச்சான். அப்புறம் போயிட்டாங்களாம், ரிட்டர்ன் போயினே இருந்தாங்களாம். வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போய் கடி சுண்ணாம்பு வாங்கி தேய்ச்சி விட்டாங்களாம். அதுல அந்த தேனி ரிட்டர்னு சின்னதாக கட்டிச்சான். சின்னதாக கட்டி அப்புறம் ஒன்று கொஞ்சம் விட பெருசாக கட்டி அப்புறம் 3 தேனி இருந்துச்சா ஃபஸ்ட்டு. அப்புறம் மிச்சம் 3 தேனி வந்துச்சான். மொத்தம் அப்படியே 6 தேனி ஆயிடுச்சான். பெருசாக கட்டி இன்னும் லைட்டாக தேனி கட்டலாம். கீழெல்லாம் செடிலாம் அழகா இருந்துச்சான். காளானதுலாம் இருந்துச்சான். அப்புறம் சிங்கம் ஒன்று இருந்துச்சாங்க. சிங்கம், யானை, ஜீப்ரா, ஒட்டகச்சிவிங்கி அதெல்லாம் இருந்துச்சான். அதெல்லாம் இருந்துச்சுங்களா. சிங்கம் தேன் கூட வேட்டாட மேலே பார்த்துச்சான். தேன் மேலே லைட்டாக கீழே ஊற்றிச்சான். ஊற்றிக்கின்னு யானை தண்ணி எடுத்துன்னு தேனில் இது பண்ணிச்சான். அப்புறம் சிங்கக்கும் யானைக்கும் சண்டையாச்சான். சண்டையாக 2 பேரும் சண்டை போட்டாங்களா. அதுல போட்டாச்சு ஜெயிச்சானா சிங்கம். ஸ்டேஷன்ல ஜீப்ரா போலீஸ் வந்தாங்க. ஜீப்ரா போலீஸ் சிங்கத்தை பிடிச்சுன்னு போயிட்டு கூண்டில் விட்டாங்களாம். கூண்டில் விட்டு ஜீப்ரா வந்தாராம். அப்புறம் ஜீப்ரா யானைய நீங்க எல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. யானை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போயிட்டாங்களா எல்லாரும். போயிட்ட பிறகு தேன் நல்லா கூடு கட்டிச்சான். கூடு கட்டிட்டு அது கீழெல்லாம் செடியெல்லாம் இருந்துச்சான். செடி மரம்லாம் இருந்துச்சான். மரத்துல தான் கூடு கட்டிச்சான். அப்புறம் அந்த இதுல போச்சான். வழி தெரியாம எங்கெங்கயோ முட்டி நின்ச்சான். அப்புறம் வழி கண்டுபிடிச்சிச்சான். எல்லாரையும் கூப்பிட்டு கூண்டுல போயிட்டு இந்திச்சான். மக்களே, நம்ம ராகவா எப்படி இன்னொரு கதை அழகாக கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாடல்களும் தெரிவிக்கலாம் மக்களே. அவங்க எப்படி அந்த பையன் தேன்குட்டை அடித்து கலப்பானான். கலைச்ச உடனே தேனிக்கெல்லாம் அவனை கொட்டின உடனே இவன் ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்களாம், மூடி இருக்குமா. அப்போ இவன் சுண்ணாம்பு வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க கூட்டெலாம் ஃபஸ்ட்டு கட்டி எல்லாம் இருக்குமா. அதனால் நம்ம எதையும் இது பண்ணக்கூடாதான்.
நம்ம வந்து எந்த மிருகத்தை விலங்குகள்லாம் எதையுமே நம்ம துன்பப்படுத்தக்கூடாது. அந்த துன்பப்படுத்தினோம்னா நமக்கு தான் பெரிய ஆபத்தாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வானத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேம்பியாக்குள்ள யார் அடுத்த அழகாக கதைக்குறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகினரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் 8ஆம் வகுப்பு படிக்கும் சரண்ராஜ். நம்ம சரண்ராஜ் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, அவங்க வந்து தொடர்ந்து 3வது கதையாக கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு தாத்தா இருப்பாராம், மணியா. அவருக்கு வந்து 85 வயசாம். அவர் நின்றுக்கிட்டாராம். அவங்க வந்து அவருக்கு வந்து 4 பொண்ணா 2 பையங்களாம். 4 பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான். 2 பையங்க வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. 2 பையங்களும் அவர் வந்து சாப்பாட்டுக்காக பையன் வீட்டுக்கு போனாங்களாம் சாப்பாடு கேட்க. அவங்க விரட்டி அடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு போனோடனே பொண்ணு வீட்டிலே விரட்டி அடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு சுகமாக நின்றுட்டோடனே அப்போ வந்து இப்போ வழியில் ஒரு பிரவீன்னு ஒரு பையன் ஒருத்தன் வந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குறாங்க மகளை கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சரண்ராஜ், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் வயசு 14. நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது சொல்ற கதையை நல்லா கேளுங்க. ஒரு ஊர்ல மணின்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தாக்கு 85 வயசாம். 85 வயசுல அவரும் அவங்க 4 பொண்ணு 2 பையன். அவங்க பையன் ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாங்க. 2 பசங்க 2 பையனும் 4 பொண்ணையும் கல்யாணம் ஆயிடுச்சான். அவர் வீட்டுல இருந்து எங்கேயோ தான் நிக்கிறாரு. அவர் போயிட்டு அவங்க பொண்ணுகிட்டே போயிட்டு வீடு சாப்பாடு தான் கொடுப்பான். அவர் வீட்டை விட்டு கேட்குறாங்க வெளியே ஆச்சு. அவங்க பையன் கே போனாரு வீட்டை விட்டு. அவங்க பையனை ஆச்சு தத்தி அனுப்புறாங்க. அவராட்டு நின்றுந்தாரு பாவமா. ஒரு பையன் தனான்னு ஒரு பையன், தனா சொல்லுங்க, பிரவீன்னு ஒரு பையன் வந்தான். அவன் வந்து ஏன் என்ன தாத்தா இங்க நிக்கிற? அவர் சொல்ல அந்த கதைய, என் பையன் வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, யாரையும் சேர்க்க மாட்டாங்கப்பா. கல்யாணத்துக்காக நான் பாருமா பார்த்தேன், கட்சியில பார்த்தா யாரையும் சேர்க்க மாட்டாங்கப்பா அப்படி சொல்லியிருந்தாராம். அவங்க அப்புறம் அவரு இட்டுன்னு போயிட்டு வீட்டுல சாப்பாடு போட்டுருந்தாராம். சாப்பாடு போட்டு மறுநாள் ஏஞ்சி பாக்குறாங்களாம். அவங்க பையன் வந்து காலில் ஊந்தி கெஞ்சுறாங்களாம், வாப்பா வாப்பான்னு. அவருக்கு இது காசு வந்துச்சான் பேங்க்ல. அவருக்கு 1 லட்சம் ரூபாமா. வாப்பா வாப்பான்னு அந்த பொண்ணுல பசங்க வந்து காலில் ஊறாங்க. நான் வரமாட்டேன் சொன்னாங்க. அப்புறம் வந்து இட்னி போயிட்டு சாப்பாடு தண்ணியை குத்துட்டு மறுநாள் ஏஞ்சி பார்த்தா அவருக்கு வெத்துக்கிறாரு காலையில. அந்த காசும் அவங்க வெத்துக்கினாங்களாம். வெத்துனதுல அப்புறம் அவங்க இந்த இவன் பிரவீன் ஒரு பையன் வந்ததா கல்காசுல அவன் வந்து திருப்பியும் அவர் சாவுதான் வந்தா கொல்லி போட்டானா. கொல்லி போட்டு அப்புறம் அவனே அந்த பசங்கள வீட்டுல உட்கார வச்சு சொல்றாங்க, இது மாதிரி கதை, உங்க அப்பா இதனாலே அங்க வீட்டுலதான் இருந்தாரு, நீங்க ஏன் வந்து இட்டுன்னு போனீங்க? நீங்க இட்டுன்னு போனால்தான் அவர் செத்தாரு, இன்னும் செத்துக்க மாட்டாரு. அதுக்கு அவன் பசங்க சொல்றாங்கன்னா, பாருங்க நான் இட்டுன்னு போல, அவருதான் வந்தாரு. அவர் வந்தா 2 நாள் கேட்டாரு. அவர் சொல்றாராம், 2 நாள் அவர் வந்தா நான் போயிட்டுன்னு. அதான் சொல்றாரு, உங்களை வளர்த்துதே அவங்கதான், உங்களை பெற்றுதான் அவர்தான். அவங்க அம்மா பேரு, இந்த பையனோட அவங்க அம்மா பேரு ஏதோ மணி மேக்கறாங்க. அம்மா பேரு மணி மேக்கர். போயிட்டு அவங்க அம்மாவும் அவனே ரோட்ல இருந்தாலாம். அவனே வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலாம். வீட்டுக்கு கூட்டினே அவனே வளர்த்தானா. என் புடிச்ச செத்துறானே, உங்க புடிச்சாருன்னு கேட்டா மணின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவங்க பையன்கிட்ட போயிட்டு ரொம்ப சண்டையா வலிச்சாங்களாம். சண்டை வலிச்சுட்டு அப்புறம் பெரிய டாஸ்லாம் போனாங்களாம். டாஸ்க்கு போயிட்டு போற வழியில அவங்க ஒரு பெரிய பையன் செத்துறானா. செத்துனா அவங்க சாவுல போய் அப்படியே மாட்டான் நான் வீட்டுக்கு அவங்க அம்மா. அப்புறம் அவங்க அம்மா என் சாவுக்கு வரல, பையன் வந்து என் சாவுக்கு வரல கேட்டாங்களாம். எனக்கு தாவலாது எங்க அப்பா நான் புடிச்சுன சாவு வச்சுக்கல, எனக்கு தாவலாது சொன்னாங்களாம். அப்புறம் அதுல இருந்து போட்டு அப்புறம் பிரவீன் பையன் அவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவனை போக வயசாயிடுச்சு அவனு செத்துறான். தயா ரொம்ப இதுவா இருந்தாங்க. அதுல அவனு சாவு வச்சுட்டாங்க. இந்த பையனையும் சாவு வச்சுட்டாங்களாம். அந்த இது
அவங்க பொண்ணுங்க பேர் 4 பொண்ணுங்க இருந்துச்சான். நான் வரேன் வீட்டுக்கு, நாங்க வீட்டுக்கு வரேன் உங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா போய் கேட்டாங்க, நீ வர தேவையில்ல, நாங்க கூப்பிட்டு மாரி நீங்க வரல, நீ ஏன் இப்போ வரேன்னு கேட்டாங்களாம். நான் நீ வீடு சொத்துக்குது சொன்னேன். சொத்துலாம் இல்லையா, பேட் பாக்ஸ்ல அசிங்க பேசுனாங்களாம். ரொம்ப உன் சொத்துல இல்ல, வீட்டை விட்டு வெளியே போன ஒரு நாயிலாம் கேட்கறாங்களாம். அங்கிட்டு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அப்ப 2 பேரும் ஆச்சு பெண்டினாங்களாம். பெண்ணின்னு ரொம்ப சண்டியான்னு போச்சான், பெரு சண்டியா. அதுலயே கண்டுபிடிச்சிட்டாங்களாம், நீ எனக்கு துரோகம் பண்ற, இதே நாங்க உங்க பொண்ணு இல்ல. தலை முடிஞ்சிட்டாங்களாம். தலை முடிஞ்சனும் எல்லாரும் சாவச்சிட்டாங்களாம். சுத்தணும் எல்லாம் உயிரோட வந்துட்டாங்க. செத்துறாங்க. கல்ல பாத்தீங்கன்னா அம்மா அம்மா அப்பா பாவம் பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ணக்கூடாது சொன்னாங்க வழியா. மக்களே, பிரம்ம சரண்ராஜ் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்தலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தாத்தா, அந்த தாத்தா வந்து பிள்ளைங்களாம் இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த பிள்ளைங்கெல்லாம் விரட்டி அடித்தாங்கல்ல. அவங்க இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறப்ப நம்ம அப்பா மேலே பாசமாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப பாசமாக இருப்பாங்க. பெரியலான உடனே அப்பாவே வீட்டை விட்டு விரட்டுவாங்க. ஏன்னா காசை பார்த்துட்டு விரட்டுவாங்க. நீங்களும் இந்த மாட்டம் இருக்க மாட்டேங்கிறீங்கன்னா, அல்லது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க மக்களே, நெக்ஸ்ட் யாருக்காக சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேம்டாக்குள்ளே யார் அடுத்து அழகாக கதைக்கு வராங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் 8ஆம் வகுப்பு படிக்கும் ஜீவிதா. இப்போ நம்ம ஜீவிதா வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு பாப்பா இருக்குமா. அந்த பாப்பா பேர் வந்து காவியாவாம். அவங்க வந்து பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா அப்பா அவங்க சொந்த பந்தம் எல்லாம் இறந்துட்டாங்களாம். அவங்க வந்து ஒருத்தவங்க தெரிஞ்ச தாத்தா இருப்பாங்களாம். அவங்க தான் உங்களுக்கு சோறுலாம் போட்டு வளர்ப்பாங்களாம் அந்த பாப்பாவுக்கு. அப்புறம் வந்து இந்த பாப்பா ஒரு நாள் நினச்சாலாம், நம்ம பெரியலாகி நல்லா நம்ம படித்து நம்ம பெரியலாகி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலாம். அதுக்கப்புறம் அவங்க தாத்தாட்ட போயிட்டு அவங்க தாத்தாவுக்கு வந்து சொன்னாலாம், போயிட்டு தாத்தா நான் வெளியூருக்கு வேலைக்கு போட்டா அப்படின்னு கேட்டாலாம். அதுக்கு அவங்க தாத்தா சொன்னாங்களாம், சரிம்மா அப்படின்னாங்களாம். அதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஒரு வேலைக்கு கிராமமாக அங்கே போயிட்டு ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் வந்து களிமண் எடுத்துகிட்டு வந்து நிறைய வித்தியாசமாக பொம்மைலாம் செஞ்சு பெயிண்ட் அடித்து கோயில் திருவிழாலாம் விற்பாலாம். அதுக்கப்புறம் வந்து விற்று அந்த காசு வரும்ல, அதில் வந்து தாத்தாட்ட வந்து கொடுப்பாலாம். தாத்தாட்ட கொடுத்தோடனே அப்புறம் வந்து அவங்க வந்து ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க தாத்தாட்ட சொன்னோடனே அவங்க தாத்தா சேர்த்து விட்டாங்களாம். சேர்த்த உடனே என்ன சொன்னாங்களாம், நீ ஸ்கூல் சேர்ந்தாச்சுமா, ஸ்கூலுக்கு போனாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான நோட்டு பேனா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்களாம் அந்த தாத்தா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது வாங்க நம்ம கதைகளை போய் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ஜீவிதா, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பால் ரக்ஷா பாரத்லேருந்து நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊரில் வந்து காவியான்னு ஒரு பொண்ணு இருந்தாலாமா. அவள் பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாமே அவங்க சொந்த பந்தம் எல்லாமே இறந்துட்டாங்களாமா. அவள் மட்டும் தான் தனியாக வாழ்ந்து வந்தாலாமா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தாத்தா மட்டும் தான் அவள் கூட இருந்தாலாமா. அந்த தாத்தா தான் அவளுக்கு சாப்பாடு ட்ரெஸ் எல்லாமே பார்த்துப்பாராமா. அவள் ஒரு நாள் நினச்சாலாமா, நம்ம படிக்கணும், படித்து முன்னேறணும் அப்படின்னு நினச்சாலாமா. நினைக்கும் போது தாத்தா நம்மள எத்தனை நாள் பார்த்துப்பாரு, அவர் வாழ்க்கை அவரும் வாழணும் அப்படின்னு என்ன பண்ணலாமா, தாத்தாட்ட சொல்லலாமா, தாத்தா இந்த மாரி நான் வெளியூருக்கு போய் நான் என்ன வியாபாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலாமா. அந்த தாத்தாட்ட சொல்லிட்டு அந்த தாத்தாவும் சரிம்மா நீ பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாராம்மா. அவர் சின்ன கிராமத்துக்கு போயிட்டு அந்த கிராமத்துல ஒரு காடு இருந்துச்சாம்மா. காட்டுல இருந்து களிமண் அதெல்லாம் எடுத்துன்னு வந்தா அழகழகா பொம்மைங்கெல்லாம் செஞ்சு பெயிண்ட்லாம் அடிச்சு அதை வித்தாலாமா. கோயில் திருவிழால விற்கும் போது அவருக்கு நிறைய காசுங்கெல்லாம் வந்துச்சாம்மா. அந்த காசெல்லாம் எடுத்து வச்சு திரும்பி அந்த தாத்தா கிட்டே போனாலாமா. தாத்தா எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு சொன்னல, நான் காசு எடுத்துன்னு வந்துட்டேன் தாத்தா, என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க தாத்தா அப்படின்னு தாத்தா அந்த பொண்ணு வந்து சொன்னாலாமா தாத்தாண்ட. தாத்தாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அவங்க ஊர்லயே இருக்கிற வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாரி ஒரு பொண்ணை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னாலாமா. அவர் தாத்தா வந்து என்ன பண்ணலாம், காவியன் வந்து சொன்னாரா, காவியா நாள்ல இருந்து நீ ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணலாமா, காவியாக்கு ஸ்கூலுக்கு தேவையான பொருள் யூனிஃபார்மு புக்கு நோட்டு பேனா பென்சில் எல்லாமே அவளுக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்தாருமா. தாத்தா வாங்கி
கொடுத்துட்டு நாளைக்கு வந்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாராமா. அவள் ஜாலியாக கொண்டு ஸ்கூலுக்கு போனாராமா. ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் இருக்கிற பசங்களை மேலே கலாச்சாங்களாமா. இந்த மாரி நீ வந்து ஒரு ஏழை, உனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, உன்னால் வந்து முன்னேற முடியாது, உன்னால் படிக்க முடியாது, நீ எதுவுமே முன்னேற மாட்ட, நாங்கள் மட்டும்தான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போம் அப்படின்னு சொன்னாலாமா. அவளுக்கு வந்து மனசு கஷ்டமா இருந்து ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்து தாத்தான்னு சொன்னாலாமா. தாத்தா இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னாலாமா. தாத்தா வந்து சொன்னாலாமா, மற்றவங்க சொல்லிட்டுலாம் நீ நினைக்கக்கூடாதுமா, கெட்டது சொன்னாங்கன்னா அது ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுணுமா, நல்லது சொன்னாங்கன்னா மனசுல நீ வச்சுக்கோ, மற்றவங்க சொன்னா அதை நினைச்சா நம்மளால முன்னேற முடியாது, மற்றவங்க அதெல்லாம் சொல்லணும்னு போட்டா சொல்லு போட்டுன்ட்டு நீ முன்னேறுமா அவன் வாழ்க்கையில அப்படின்னு தாத்தா சொன்னாலாமா. அவளுக்கு மனசுல கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சாமா. மறுநாள் அவள் ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களாம் அவளை கேலி கிண்டல் பண்ணாங்களாமா. அவன் ஆனால் அது எதுவுமே அவன் மனசுல நினைச்சுக்கலாமா. மிஸ் சொல்ற ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க்கு அது எல்லாத்தையும் அவன் முடிச்சாலாமா. முடிச்சுன்னு அவன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்கும் வந்து ரேங்க் கார்டும் கொடுத்தாங்களாமா. குத்துனே தாத்தானை வந்து அவ காட்டலாமா. தாத்தா நீங்க சொன்னதுனாலதான் நாங்க அதை நினைச்சுன்னு நான் போனேன் தாத்தா, எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கோ கொடுத்தாங்க தாத்தா அப்படின்ட்டு வந்து அவ சொன்னாலாமா. சொல்லும் போது அவளுக்கு சின்ன வயசுல இருந்து டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு. மிஸ் கிட்ட போய் சொன்னலாமா, மிஸ் என்ன டிராயிங் போட்டியில சேர்த்து விடுங்க மிஸ் அப்படின்னு சொன்னாமா. மிஸ்ஸும் அவளை வந்து சேர்த்து விட்டாங்களாமா. ஸ்கூலுக்கு போயிட்டு அவ வீட்டுக்கு வந்தோடனே மிஸ் கொடுக்குற ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தாத்தாட்ட சொல்லிட்டு அவள் டிராயிங் கிளாஸ்க்கு போவாளாமா. போயிட்டு வந்தோடனே மிஸ் வந்து சொன்னாங்களாமா, நாளைக்கு தான் உங்களோட எல்லா டிராயிங்கையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து மிஸ் சொன்னாங்களாமா. அப்போ அவ்வளோ சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தாலாமா. டிராயிங் எல்லாம் கொடுத்துட்டாலாமா. மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொன்னாங்களாமா, பாரு நாளைக்கு டிராயிங் போட்டியில நாங்க தான் வின் பண்ணுவோம், உங்களை அப்படியே கேட்டு வெளியே தள்ளி விட்டுருவாங்க நீ பிச்சைக்காரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாலாமா. அவன் என்ன பண்ணலாமா, அவங்க சொல்லிட்டுலாம் காதிலே வாங்கிக்காம என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தா நான் எல்லாத்திலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்து காலையில ஆயிடுச்சாமா. இன்னைக்கு தான் டிராயிங் எல்லாமே ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்ட்டாங்களாமா. பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஸ்கூலுக்கு போனாலாமா. ஃபர்ஸ்ட் கதை போட்டியில இருக்கிறவங்களாம் பேர் சொல்லி கூப்பிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் மிஸ் சொன்னாங்களாம், நெக்ஸ்ட் கதையில இருக்கிறவங்கள தான் கூப்பிட போறோம் அப்படின்னு சொன்னாங்களாமா மிஸ். அப்ப அவளுக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சாமா. பசங்களாம் சொன்னாங்களா, இப்ப பாருங்க கழுத்தை குச்சி வெளில தள்ள போறாங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. அவ பயப்படாம போய் ஸ்டேஜ்ல நின்னாலாமா. அப்புறம் பார்த்தா சொன்னாங்களாமா, இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டிராயிங் போட்டில காவியா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாமா. அவ வரைஞ்ச டிராயிங் எல்லாம் லைவ்ல யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்கு அது எல்லாமே போட்டு அவளை பாராட்டினாங்களாமா. அப்ப நினைச்சா நம்ம இவங்கெல்லாம் சொல்லுது நம்ம நினைச்சுன்னா நம்மளால முன்னேற முடியாது, நம்ம மேல நம்பிக்கை இருந்தா நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாமா. அவன் வீட்டுக்கு போய் தாத்தான சொன்னாலாமா. மறுநாள் அவங்க வீடு தேடி கேமராலாம் சொன்னாங்களாமா, காவியா நீ படிச்ச ஸ்கூல்லே உனக்கு ஒரு பதவி கிடைச்சிது, நீ டிராயிங் மாஸ்டர் ஆயிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவ வீடெல்லாம் அவளுக்கு அழகா கட்டி தந்தாளுக்கு இது பண்ணலாமா. அதே ஸ்கூல்ல அவ டிராயிங் மாஸ்டரா இந்த மாசம் சம்பளம் வாங்கினாலாமா. தாத்தா தான் அவளை பார்த்துங்க. அவ இப்ப என்ன பண்றாளாமா, அவ தான் அந்த தாத்தாவை பாத்துக்கிறாளாமா. அந்த தாத்தாக்கு தேவையான பொருள் எல்லாமே அவளே வாங்கி தராமா. அவ நிறைய டிராயிங்ல சாதிச்சு பெரிய ஆள் ஆயிட்டா. நன்றி. ஜீவிதா எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூச்சிகளுக்குள்ள சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டலும் தெரிவித்தலாம் மக்களே. அவங்க எப்படி இப்போ நம்ம வந்து தன்னம்பிக்கை இருக்கணும், நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று நினைக்கிறோம்னா அதை நடத்தி காட்டணும்னு அவங்க எப்படி அழகாக கதை கூறினாங்க. நான் படித்தா நல்லா பெரிய லைவ் வேலைக்கு போகலான்னாங்களா, அது மட்டும் இவங்க எப்படி படித்து பெரிய லைவ் வேலைக்கு போனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூச்சிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மக்களே நெக்ஸ்ட் ஷேக்காக சொல்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். மக்களே பண்ண திரும்பியா கொள்ளல யார் அடுத்த அழகாக கதைகள்னு தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் படிக்கும் தனுஷ் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருப்பாராம். அந்த ராஜா வந்து அவங்க நாட்டுக்கு வந்து எதிரி வருவாங்களாம். அந்த எதிரி வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்களாம், அந்த எதிரியும் அந்த ராஜாவும். அதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு வாங்க மக்களுக்கு அதுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சிந்திக்கு தோன்றுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தோன்றுங்கள், துடியும் உங்கள் என்னும் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். சிந்திக்கு தோன்றுங்கள் குழந்தைகளை
சந்தோஷமாக சிந்திக்க தூண்டுங்கள் துளியும் உங்கள் எண்ணம் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். என் பேர் தனுஷ். அச்சாபாரத்துல இருந்து பேசுறேன். என் வயசு வந்து 14. வச்சுட்டு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா நல்லா இது இல்ல இருந்தாங்க. ரொம்ப இதா இருந்தான். ஒரு எதிரி வந்தாங்களாம். எதிரி வந்து சண்டை போட்டாங்களாம். அந்த சண்டையில வந்து ரொம்ப இதாயிடுச்சான். என்னாச்சு? சண்டை போட்டாங்களாம். ஒரு போலீஸ் வந்தாராம். போலீஸ் வந்து சால்வ் பண்ணாராம். சால்வ் பண்ணி திருப்பி சண்டை போட்டாங்கல்ல. அந்த சண்டையில வந்து ஒரு இதாயிடுச்சா. ரொம்ப கலட்டமாயிடுச்சா. அந்த கலத்துல வந்து திருப்பியும் ஒன்னாங்களாம். ரிட்டன் ஒரு இது வந்துச்சு. ஒரு கும்பல். அது வந்து ரொம்ப சண்டை போட்டு எல்லாம் பிஞ்சிட்டாங்களாம். அதை பிஞ்சிட்டு வச்சுதே ஒரு இது வந்தா. அது வந்து எல்லாத்தையும் கத்த சொன்னாராம். கத்தி எல்லாத்தையும் தண்ணி விட்டாராம். இந்த வச்சது வந்து ஒரு சிப்பாய் வந்தாராம். அந்த சிப்பாயில வந்து ராஜா எல்லாம் வந்தாங்களாம். இது ராஜா வந்தாராம். இந்த ராஜால ரீத்தன்னு ஒரு ராஜா வந்தாராம். இந்த ராஜால ரொம்ப இதா இருந்துச்சான். ரொம்ப ஜாலியா இருந்தாங்களாம். ரீத்தன் வந்து ஒரு ராட்சலன் வந்தானா. அவன் வந்து எல்லாத்தையும் கழிச்சுட்டு ஒரு வில்லன் வந்தான். அவன் வில்லன் வந்து எல்லாத்தையும் ஒப்பவே அடிச்சுருந்தாங்க. காப்பாத்தில இருந்தாங்க அந்த மக்களை. இந்த மக்கள் வந்து அதுதான் அவன் ஒரு சக்தி வந்து அதுதான் அந்த எதிரி கண்டுபிடிச்சாங்க. அதை முடிச்சு மக்களே, நம்ம தனுஷ் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம அனைத்து பூஜைகள் உள்ள சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளும் தெரிவித்தலாம். மக்களே, அவங்க எப்படி இந்த ராஜா கதை எப்படி அழகாக கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அனைத்து பூஜைகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் ஆக சொல்கிறாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேம்பியாக்குள்ள யார் எடுத்த அழகாக கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் படிக்கும் புகழ். இப்போ நம்ம புகழ் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க வந்து என்ன கதை கூற போகிறாங்கன்னா காலை மட்டும் வச்சு கதை கூற போகிறாங்க. அவங்க சொல்கிற கதை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கலாமா மக்களே? என் பேர் புகழ். நான் வயசு 10. நான் பறக்கப்பட்ட பேசுறேன். காலை மாடோ சண்டை போட்டுச்சா. அது பசுமாடு போலீஸ் வந்துச்சான். வந்து அந்த காலை மாடியும் ஜெயில போட்டுச்சா. அந்த ஜெயில இருந்து காலை மாடியோட அவங்க பையன் வந்து அவரை இது குத்தி எடுத்தாராம். திருப்பி வந்து இன்னொரு கொலை பண்ணாங்க. அப்புறமா அந்த காலை மாடு கொஞ்சம் வேணா நம்ம வேலைக்கு போலாம், வேலைக்கு போட்டு கண்டுட்டு சொல்லி காலம் மாடு இது பண்ணிச்சான். அப்புறமா வந்து அந்த பசுமாடு வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி இவங்க நல்ல பையனா இருக்கலாம், இவங்க நல்ல பையனா ஆயிடும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமா என்ன பண்ணாங்க, எல்லாரும் போலீஸ் காளை மாடு எல்லாமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம். ஆயிட்டு அந்த காளை மாடு வந்து என்ன பண்ணிச்சான், சாரி இது மேல உங்களை இது மேலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சா. வணக்கம் மக்களே, நம்ம புகழ் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம வனத்து பூஜை குழு சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளும் தெரிவிக்கலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த காலை மட்டும் வச்சு அழகாக கதை கூறினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பூஜைகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் கதை சொன்னாங்க போய் பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம தேம்பியாக்குள்ள யார் அடுத்த அழகாக கதை கூறாங்க தெரியுமா மக்களே? ஆமாம் மக்களே, நம்ம சென்னை கண்ணகி நகரில் உள்ள பால் ரக்ஷா பாரத் மல்டி ஆக்டிவிட்டி சென்டரில் படிக்கும் ரூபன். இப்போ நம்ம ரூபன் வந்து அழகாக கதை கூற போகிறாங்க. அவங்க என்ன கதை கூற போகிறாங்கன்னா, ஒரு ஊரில் வந்து கத்திரிக்காவும் முருங்காவும் அடிச்சுக்கிட்டுமா. அப்போ வந்து யானை வந்து தடுத்து விட்டுருச்சான். தடுத்துக்கிட்ட உடனே சிங்கம் வருமா. அதுக்கப்புறம் சிங்கத்தும் யானைக்கும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அதில் வந்து சிங்கம் ஜெயிச்சிருச்சான். அதுக்கப்புறம் புலி வந்துச்சான். புலிக்கும் சிங்கத்துக்கும் சண்டை வச்சுட்டாங்களாம். சிங்கம் ஜெயிச்சிருச்சான். அதுக்கப்புறம் யார் வர வாங்க மக்களே, கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் பேர் 10 வயசு. பாரத் பேச கன்னியாகுமரி ஒரு ஊர்ல ஒரு கத்திரிக்காவும் முருங்காவும் சண்டை போட்டுச்சு.
அதுல யானை வந்து தத்து விட்டுச்சு. தத்து விட்டு அது சிங்கம் வந்துச்சு. யானையோ சிங்கமா வச்சுச்சு. சிங்கம் ஜெயிச்சிச்சு. அதுல அது புலி வந்துச்சு. அது சிங்கம் தோத்துச்சு. இது இது வந்துச்சு. பாம்பு வந்துச்சு அனகுண்டா. அது வந்து ரெண்டுத்தையும் சாப்பிட்டுச்சு. ரெண்டுத்தையும் சாப்பிட்டு அந்த இது ஜூல வந்து எல்லாம் பண்ணிச்சு. அது குரங்கு வந்து இது போகுது. வாழைப்பழம் இருக்குது. வாழைப்பழம் கூட்டு அது நல்லா ஆக்கி சரியாக்கி பண்ணாங்கோ. அது இது பண்ணாங்கோ. புலி வந்துச்சு. புலி வந்து வச்சிச்சு. எல்லாத்தையும் வச்சுட்டு பொழிச்சு அதை எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க. அதுல கதை முடிஞ்சிருச்சு. மக்களே, இப்போ நம்ம ரூபன் வந்து எப்படி அழகாக கதை கூறினாங்க. அவங்க கூறின கதைக்கு நம்ம மனசு பூஜை குழு சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளும் தெரிவிக்கலாம். மக்களே, அவங்க எப்படி அந்த சிங்கம், புலி, கத்தரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் யானை, இதெல்லாம் வந்து காய்கறியில் ஆரம்பித்து எப்படி மக்களை விலங்கு வரைக்கும் கொண்டு போனாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வனத்து பொறிகள் பாட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களே, இந்த வாரத்தினுடைய தேன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு உங்கள் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை செயலில் ஒவ்வொரு மனிதரும் என் நண்பர், ஒவ்வொரு மனிதரும் சகோதரர், ஒவ்வொரு மனிதரும் சகோதரர், என் சகோதரர், என் சகோதரர். வறுமையில் வாழ்பவர் என் நண்பர், வருத்தத்தில் இருப்பவர் சகோதரர். வறுமையில் வாழ்பவர் என் நண்பர், வருத்தத்தில் இருப்பவர் சகோதரர். அல்லல் படுபவர் என் நண்பர், ஆபத்தில் இருப்பவர் சகோதரர். காரணம் அவரும் மனிதர். திருமதி எமல்டா தாமஸ் நினைவுப்படி பால் 2026 பிரமிடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனலை காணத்தவராகிய மக்களே, பிறகுலம் சேர்ந்தாலும் என் நண்பர், பிறயிதம் சேர்ந்தாலும் சகோதரர். பிறமாழி பேசினாலும் என் நண்பர், பிரமதம் சார்ந்தாலும் சகோதரர். காரணம் அவரும் மனிதர், காரணம் அவரும் மனிதர். அழகை இழந்தவர் என் நண்பர், அறிவை இழந்தவர் சகோதரர். ஊனமாய் பிறந்தவர் என் நண்பர், ஊமையாய் பிறந்தவர் சகோதரர். காரணம் அவரும் மனிதர். இந்த வாரம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன். டாட்டா, பாய் மக்களே.
மனிதரும் சகோதரரும்